உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உலகின் எந்த நாட்டில் தேர்தல் நடந்தாலும் அங்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமெரிக்கா தலையிடும் என்று சொன்னால் அது மிகையல்ல. எந்த ஒரு நாட்டிலும் ஸ்திரமான அரசு அமைந்தால் அது அமெரிக்காவின் கண்களை உறுத்தும் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதுண்டு. அமெரிக்காவின் கடந்த கால செயல்பாடுகளும் அதை உறுதி செய்யும் வகையில்தான் உள்ளன. இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவின் அரசியல் விளையாட்டால் தென்கொரியா, அல்பேனியா, சிரியா, பிரேசில், ஆப்கானிஸ்தான் உட்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டன. இந்தியாவின் அணு ஆயுத திட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிய முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்தியாவின் அணு ஆயுத திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்ட அணு விஞ்ஞானி ஹோமி ஜஹாங்கீர் பாபாவையும் 15 நாட்கள் இடைவெளியில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA கொலை செய்ததாக அதன் ரகசிய நடவடிக்கைகள் பிரிவின் முன்னாள் உதவி இயக்குநர் ராபர்ட் குரோலி கூறியதாக அமெரிக்காவை சேர்ந்த ஊடகவியலாளர் கிரிகோரி டக்ஸ்லஸ் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் தூதரக ரீதியில் அமெரிக்கா நட்பு பாராட்டி வந்தாலும் தன்னை விட இந்தியா உயர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு உள்ளது என்றால் அது மிகையல்ல. நட்பு நாடு என்று கூறிக்கொண்டு நமக்கு சில நன்மைகளை செய்யும் அமெரிக்கா தேர்தல் நேரத்தில் நமக்கு எதிராக சில சதி வேலைகளையும் அரங்கேற்றுவதாக செய்திகள் வருகின்றன. பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, இந்தியாவில் சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுகின்றனர் என்பது போன்ற கதைகளை சர்வதேச அரங்கில் கட்டமைப்பதற்காக அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையமாக உள்ள USCIRF தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக உண்டு. மத ரீதியில் USCIRF-ஐ வைத்து நெருக்கடி கொடுக்க முயற்சித்த அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போரின் போது நாம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று கூறி வர்த்தக ரீதியில் நெருக்கடி கொடுத்தது. ரஷ்யா மட்டுமின்றி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கையை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் ராஜதந்திரமும் பிரதமர் மோடியின் அசாத்திய துணிச்சலும் தவிடு பொடியாக்கின. கச்சா எண்ணெய் வாங்குவதில் வர்த்தக ரீதியில் இந்தியாவை சீண்டிய அமெரிக்கா அரசியல் ரீதியிலும் நம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. அமெரிக்க குடியுரிமை பெற்ற காலிஸ்தான் பயங்கரவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னுனை கொலை செய்ய இந்தியா சதித்திட்டம் தீட்டியதாக விமர்சித்துள்ளது. அமெரிக்கா இப்படி சொல்லும் நிலையில கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜரை செய்ததே இந்தியாவின் அமைப்புதான் என்று அந்நாட்டு அரசு தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களை அந்நிய மண்ணில் வைத்து இந்தியா கொலை செய்கிறது என்று இந்திய அரசு மீது பழி சுமத்தினால் பாஜகவின் செல்வாக்கு சரியும் என்று மேற்குலக நாடுகள் கருதிய நிலையில இது இந்தியாவில் பாஜகவின் செல்வாக்கை உயர்த்திவிட்டது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசிடம் இல்லாத துணிச்சல் தற்போதைய பாஜக அரசிடம் உள்ளது என்று தேசம் மீது நேசம் உள்ளவர்கள் மாத்தட்டிக் கொள்கின்றனர். இப்படி வெளியுறவுத்துறை விவகாரங்களில் மட்டுமின்றி இந்தியாவின் உள்நாட்டு நிர்வாகத்திலும் மேற்குலக நாடுகள் தலையிடுகின்றன என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. ஊழல் புகாரில் 9 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தபோது அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. அமெரிக்காவை விட ஒருபடி மேலே சென்ற ஐக்கிய நாடுகள் சபை இந்தியாவில் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முத்து உதித்தது. சமீபத்தில் மனித உரிமைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் மணிப்பூர் கலவரத்தை குறிப்பிட்டு இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன.
மேற்குலக நாடுகளின் இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மீதும் மனித உரிமைகள் மீதும் அவர்களுக்குள்ள அக்கறையின் வெளிப்பாடு என்று கருதினால் அது நம் அறியாமையே. ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா ஆகிய நாடுகளில் அமெரிக்கா எவ்வாறு மனித உரிமைகளில் விளையாடியது என்பதை அந்த நாடுகளே சொல்லும். அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி என்று பல நாடுகள் தேர்தல் நேரத்தில் நமக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சித்தாலும் அவையெல்லாம் பிரதமரின் வியூகங்கள் முன் பலிக்கவில்லை. சமீபத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த பல நாடுகள் முயற்சிக்கின்றன. பாஜக தலைமையிலான அரசு சர்வதேச அளவில் யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை. அதனால்தான் அவர்கள் பலவீனமாக காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றனர் என்று அமெரிக்கா, பாகிஸ்தான், கனடா, ஜெர்மனி போன்ற நாடுகளை மறைமுகமாக சாடியிருந்தார் மோடி. உலகில் தன்னை விட எந்த நாடும் பெரிதாக வளர்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் அமெரிக்கா ஒருபுறம், உலகிற்கே வழிகாட்டியாக விஸ்வகுருவாக உயர்ந்து வரும் இந்தியா ஒருபுறம். இந்திய தேர்தலில் சர்வதேச சக்திகளின் சதிவேலிகள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகே தெரியும்.